ஷன். நான் டொரண்டோ நகரசபையின் 42வது வட்டாரத்தில் நகரசபை உறுப்பினருக்காக போட்டியிடுகின்றேன். கடந்த வருடங்களில் பல முறைகளில் உங்களது ஆதரவுகளை பெற்றிருக்கின்றேன், உங்களது அன்பையும் பாசத்தையும் பெற்றிருக்கின்றேன். இந்த வருடம் நடக்கிற நகரசபை தேர்தலில் போட்டியிடுவதற்கு காரணம், நாங்கள் ஸ்காப்ரோ பகுதியில் இருக்கக்கூடிய பல தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கின்றது. குறிப்பாக எங்களுக்கு ஸ்காப்ரோ பகுதியில் போக்குவரத்து சேவை, சுரங்க போக்குவரத்து சேவை, சப்வேஸ் உருவாக்கப்பட வேண்டும். சமூக நிலையங்கள் எமது பகுதியில், குறிப்பாக தமிழர்கள் கணிசமாக வாழுகின்ற மார்னிங் சைட் ஹைட்ஸ், ரூச்வில் பகுதியில் நாங்கள் எமது சமூக நிலையத்தின் தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டியிருக்கிறது. அது தவிர இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு இருக்கக்கூடிய வேலை வாய்ப்பு சம்பந்தமான பிரச்சனைகள் போன்ற பல தேவைகளை முன்னிறுத்தி நான் இந்த தேர்தலில் போட்டியிடுகின்றேன். 20 வருடங்களாக கனடாவிலே இளைஞர்களோடு, முதியவர்களோடு, வேலை வாய்ப்பு தேடுபவர்களோடு என்று பல்வேறு விதமான சமூக சேவை அமைப்புகளில் ஈடுபட்டிருக்கின்றேன். உங்களுக்கு தெரியும். அதை தவிர தமிழர்களின் தேசிய பிரச்சனை சம்பந்தமாகவும் பல விடயங்களை செய்திருக்கின்றேன். மீண்டும் இந்த தேர்தலில் வழக்கம் போல உங்களது ஆதரவு இருக்க வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். உங்களது ஆதரவின் மூலம் நிச்சயமாக மிகவும் நெருக்கமான போட்டியாக இருக்கின்றது இந்த தேர்தலில் எனக்கும் கவுன்சிலர் ரேமன் சோ அவர்களுக்கும். எங்கள் இருவருக்கும் இருக்கக்கூடிய அந்த இடையிலான போட்டியில் உங்கள் ஒற்றுமையான வாக்குகள் மூலமாக இந்த தேர்தலில் வெற்றியடைய வைக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அக்டோபர் மாதம் 27ஆம் தேதி தேர்தல் இடம்பெற்றாலும் அதற்கு முன்பு முன்கூட்டிய வாக்கள் அக்டோபர் 14 19ஆம் தேதி வரை 10 7 மணி வரை பரோஸ் ஹால் கம்யூனிட்டி சென்டரில், சைனீஸ் கல்ச்சரல் சென்டருக்கு முன் இருக்கக்கூடிய பரோஸ் ஹால் கம்யூனிட்டி சென்டரில் நடக்கவிருக்கின்றது. அதை தவிர அக்டோபர் 27ஆம் தேதி திங்கட்கிழமை தேர்தல் நாள். உங்களது வாக்குகளை எனக்கு அளித்து உங்கள் நம்பிக்கையோடு என்னை நகரசபை உறுப்பினராக்குமாறு பணிவன்புடன் வேண்டி கேட்டுக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.